நேற்று மத்தியானம் லஞ்சுக்கு சிக்கன் கிரேவி தான் வந்து செஞ்சுருந்தோம். 1 கிலோ போல் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாவே எங்கள் அப்பா. எங்கள் அண்ணன் வந்து நீ வச்சா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால் வந்து நான் தான் சிக்கன் கிரேவி வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து ஒரு பக்கம் கரண்ட் அடுப்பில் வந்து சாப்பாடை வந்து வச்சு விட்டுட்டாங்க. ஹோம்மேட் சிக்கன் மசாலா சிக்கன் ஷாப்லேயே இருக்குது அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மசாலா வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. அப்புறம் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வந்து எங்கள் அம்மா ஸ்டைலே வந்து சிக்கன் கிரேவி வந்து பண்ணியிருந்தேன். வாழை இலையில சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் வாழை இலையும் சேர்த்தே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிரேவி ரெடியாகிற டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாப்பாடும் வெந்துருச்சு. எங்கள் அம்மாவே வந்து சாப்பாடையும் வடிச்சிட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து சிக்கன் கிரேவிலாம் வந்து கொடுக்க மாட்டேன், மட்டன் மட்டும் தான் கொடுப்பேன். அதனால் அவளுக்கு காலையில் வச்ச சாம்பார் இருந்தது, அதை வச்சு வந்து ஊட்டி விட்டுட்டு நானும் வந்து சாப்பிட்டேன். கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது இன்றைக்கி. எங்கள் அம்மா வீட்டில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா மரம் எல்லாமே நிறைய இருக்கிறதால கொசு வந்து பயங்கரமாக கடிக்குது பாப்பாவை. அதனால் வந்து மீஷோவில் மஸ்கிட்டோ நட்டு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது ரிசீவ் ஆயிடுச்சு. அதையுமே வந்து எடுத்து ஸ்டிக் பண்ணி விட்டுட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வெள்ளை மொச்சக்கொட்டை வந்து வச்சிருந்தேன். அதை தான் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு பாப்பா கூட அப்படியே விளாண்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. நாளைக்கு வேறு விளாக்களை